நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, பிபிஎல்ல 26வது மேட்சான மெல்போர்ன் ரெனகட்ஸுக்கும் ஹோபர்ட் ஹரிகன்ஸுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்காகவே. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதே போல நீங்க இது வரைக்கும் குபேரா ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க கேப்டன் போட தேவையில்ல, வைஸ் கேப்டன் போட தேவையில்ல, டீம் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயரை வச்சு நீங்க வந்து ஈஸியா வின் பண்ணலாம் டியோ ஆப்ஷன் மூலமா. ஸோ டவுன்லோட் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த டாக்லாண்ட் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் என்னடா இவ்வளவு சிம்பிளா கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அவங்க அபிஷியலா கொடுத்த ரிப்போர்ட் வந்து அவ்வளவுதான். அதாவது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோவர் பால் போடுறதுக்கு வாய்ப்பு நிறைய அந்த மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரி இந்த கிரவுண்ட்ல வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் வந்து ரொம்பவும் ஹையா போகாம ரொம்பவும் கம்மியா போகாம மிடில் ஒரு ஆவரேஜான ஸ்கோரா தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ரீசெண்டா நடந்த மேட்ச் பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் இந்த சீசன்ல 2 மேட்ச் வந்து நடந்திருக்கு. ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெனகட்ஸுக்கும் பிரிஸ்பரின் ஹீட்டுக்கும் ஆன மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 160+ ஸ்கோர் வந்து வந்திருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 விக்கெட்டும் ஸ்பின்னர் வந்து 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண பிரிஸ்பரின் ஹீட் வந்து 6 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா அடிலைட்டுக்கும் ரெனகட்ஸுக்கும் மேட்ச்ல வந்து ஒரு 170+ ஸ்கோர் வந்திருக்கு. ஃபாஸ்ட் 7, ஸ்பின்னர் வந்து 4 அண்ட் செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வந்து இதுல வந்து வின் பண்ணாங்க. 4 விக்கெட் வித்தியாசத்துல ரெனகட்ஸ் வந்து வின் பண்ணாங்க. சோ ரெனகட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணாங்க. சோ நம்ம நல்லா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது, 2 மேட்ச் முடிவுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவுதான் நல்ல ஸ்கோர் பண்ணாலும் ஒரு 160 போனாலும் சரி 170 போனாலும் சரி செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து ஓரளவுக்கு ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் வந்து நல்லாவே விக்கெட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா ஸ்பின்னர்ஸுமே விக்கெட் எடுக்கிறாங்க. இந்த மேட்ச்ல வந்து 2 விக்கெட் தான் டிஃபரன்ஸ் ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னர்ஸுக்கும். இங்க பாத்தீங்கன்னா 3 விக்கெட் தான் டிஃபரன்ஸ் ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னர்ஸுக்கும். ஸோ ஓவராலா ரெக்கார்டு வச்சு பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 2 மேட்ச் நடந்திருக்கு. 2மே பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. 150ல இருந்து 169க்குள்ள 2 இன்னிங்ஸ், 170 180க்குள்ள 2 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஹை ஸ்கோர் ரெனகட்ஸ் 178, லோ ஸ்கோர் ரெனகட்ஸ் 162 வந்து அடிச்சிருக்காங்க. இப்போ வந்து பாசிபிள் ஓவரை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெனகட்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் டீகாக்கும் ஜோர்டான் ஹாக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டீகாக் வந்து ஒரு 30 20 அந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்றாரு. பட் ரொம்ப அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஏதாச்சும் ஒரு மேட்ச் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிளிக் ஆகும். ஒரு 80+ கூட ஸ்கோர் பண்ணலாம், ஏன் ஒரு 100+ கூட ஸ்கோர் பண்ணலாம். வேர்ல்டு கப்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் பிபிஎல் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் டக்கு, 2 மேட்ச் 23, ஒரு மேட்ச் 38 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் ஒரு ரொம்ப அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர். ஜோர்டான் ஹாக்ஸும் பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே அவரால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டக்கு, 2ஆம் மேட்சும் சிங்கிள் டிஜிட்ல தான் ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆனா அவருமே பாத்தீங்கன்னா நல்லா அக்ரெசிவா அதிரடியா ஆடக்கூடிய பிளேயர். ஏதாச்சும் ஒரு மேட்ச் எனக்கு நம்மளால ஸ்வேர சொல்ல முடியாது, பட் அடிக்கிற மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்து ஃப்ரெஷரும் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா நல்ல அதிரடி ஆடக்கூடிய பிளேயர் தான், நல்ல யங் டேலண்டட் பேட்ஸ்மேன் தான். பட் அவரால் எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ரன்னை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க முடியல. மொத்தம் 6 மேட்ச்ல 3 மேட்ச் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. 3 மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாப்பான ரிசல்ட் வந்து கொடுத்திருக்கிறாரு. இது ஏற்புடையதுதான். அடுத்து சுவன் மார்ஸ் தொடர்ந்து 2 மேட்ச் பாத்தீங்கன்னா 50+ ஸ்கோர் பண்ணாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 4 ரன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து பெருசா கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா மழை பெஞ்சதுனால பிச் வந்து ஏற்கனவே இந்த டீம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆடும். இதுல மழை வேற பெஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சொன்ன உடனே திணறிட்டாங்க. அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க. அடுத்து மேண்டின்சன் மேபி உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸ்குவாட்ல ஒரு நேம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்குவாட் வர்றதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கணும். அடுத்து ஜோர்டான் வெல்ஸ் சொல்ற லெவலுக்கு ஒன்றும் ஆடல. 2 மேட்ச் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஆனாரு. அடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 4 மேட்சா பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல தான் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அடுத்து நான் சுதர்லாண்டே நம்ம சொல்றதுதான். ஏன்னா அவரால் எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான ஸ்கோர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க முடியாது. ஒரு 3 மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்திருக்காரு. பட் இந்த டீம்ல கொஞ்சம் உருப்படியான பிளேயர்னா அவருன்னு சொல்லலாம். அடுத்து பீட்டர் சிடில் கண்டிப்பா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலரா இருக்கிறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலராகவும்
இருக்கிறாரு. ரிச்சர்ட்சனும் பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். ஸோ எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவர் கம்மி மழை பெஞ்சதுனால பெருசா கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஆடம் சாம்பா ஓவர் லாஸ்ட் மேட்ச் மேட்ச் வச்சு கொண்டு எடுத்தாரு, நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் விக்கெட் எடுக்கல. ஸோ மேபி இந்த மேட்ச் வந்து நல்லா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரோஜர்ஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு, அதுக்கு முந்தின மேட்ச்ல விக்கெட் எடுக்கல, அதுக்கு முந்தின ஒரு 2 மேட்ச்ல தொடர்ந்து விக்கெட் எடுத்தாரு, அடுத்து வந்து விக்கெட் எடுக்கல. ஸோ விக்கெட் டேக்கிங் பவுலர் பாத்தீங்கன்னா பீட்டர் ஸ்டெடில சொல்லலாம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிச்சர்ட்சன் சொல்லலாம். இந்த 2 பேருமே விக்கெட் டேக்கிங் பவுலர். ஆடம் சாம்பா அண்ட் ரோஜர் பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்தன்னைக்கு நல்லா எடுப்பாங்க, இல்லைன்னா பெருசா விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல யாரெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் சுதர்லாண்டை வைங்க. ஏன்னா 3 மேட்ச் தான் ஃபிளாப்பான ரிசல்ட், 3 மேட்ச். ஸோ அவ்வளவுதான் இந்த டீம்ல போய் பெஸ்டா பண்ண முடியும். 3 மேட்ச் நல்லா அடி கொடுத்துருக்காரு, 3 மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்திருக்காரு. ஸோ மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல சுதர்லாண்டையும் டீகாக்கே வச்சுக்கோங்க. டீகாக் என்னதான் ஃபிளாப் ரிசல்ட் கொடுத்தாலுமே உங்க ஆப்போனன்ட் எல்லாருமே டீகாக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தான் போறாங்க. அதனால இந்த மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல 2 பேர் வச்சுக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் பிளேயர்ல ஒரு 5 பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா நீங்க 4 பிளேயர் பார்த்தாலே போதும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃப்ரெஷருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம் இந்த மேட்ச்ல. ஜோர்டான் ஹாக்ஸுக்கும் இந்த மேட்ச்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ல ஆடம் சாம்பாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க, அதே மாதிரி ரோஜருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. ஆல்மோஸ்ட் 6 பிளேயர் வந்து பார்த்தாச்சு இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்லயும் அதுலயும் சேர்த்து. ஸோ இப்போ வந்து ஹோபர்ட் டீம் வந்து ஓரளவுக்கு நல்லா டீசென்டான டீம், நல்லாவே ஆடுறாங்க. ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்றது ஜீவனும், அடுத்து மேத்யூ வேடு தான். ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ரன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துறாரு. ஸ்டார்டிங்லேயே பவர் பிளேல ஒரு 2, 3, 4, ஒரு 6 அப்படின்னு ஆடி ஒரு கணிசமான ரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாரு. மேத்யூ வெய்டு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பட் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணாரு. மீதி எல்லா மேட்சுமே பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பெருசா ஸ்கோர் பண்ணல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 4 மேட்ச் ஆடி இருக்காரு, அதுல ஒரு மேட்ச் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. மீதி 3 மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காரு, ஏதாச்சும் ஒரு மேட்ச் தான் ஹிட் பண்றாரு. அடுத்து ரைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே சூப்பரான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு ஹோபர்ட்டுக்கு. இவர் வந்ததுல இருந்து ஹோபர்ட் வந்து வின்னிங் டீம் தான். ஸோ 63, 33, 34 சொல்லி எல்லா மேட்சுமே ஒரு 30+ ரன் வந்து ஈஸியாவே அவரால் கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க முடியுது. அடுத்து மெக்டர்மெட் வந்து பாத்தீங்கன்னா முதல் 2 மேட்ச் வந்து ஆடினாரு, அதுல வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 53 ரன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச்ல ப்ரூவ் பண்ணாரு, நம்ம பார்த்தோம். அடுத்து டிம் டேவிட் இந்த சீசன்ல டிம் டேவிட் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. ஒரு மேட்ச் கூட பாத்தீங்கன்னா சொல்ற லெவலுக்கு வந்து ஒரு 25+ ரன் கூட அவரால் ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். மேபி அவர் எந்த மேட்ச்னாலும் வந்து பாத்தீங்கன்னா கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கோரி ஆண்டர்சனும் பாத்தீங்கன்னா முதல் மேட்ச் மட்டும்தான் அவர் வந்து ஒரு 17 ரன்னும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அடுத்த மேட்ச்ல 8 ரன் ஃபிளாப்பான ரிசல்ட், 4 ரன் ஃபிளாப்பான ரிசல்ட், 5 ரன் ஃபிளாப்பான ரிசல்ட், அடுத்த மேட்ச்ல 12. ஸோ தொடர்ந்து 4 மேட்சுமே பாத்தீங்கன்னா கோரி ஆண்டர்சன் ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்திருக்கிறாரு. மேபி ட்ரை பண்றோம்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க, பட் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. அடுத்து சௌத்ரி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிளேயர் வந்து ஒரு யாருக்குமே தெரியாத பிளேயரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு மேட்ச் ஆனார் 42, அடுத்து 32, லாஸ்ட் மேட்ச்ல 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட். மேபி இந்த மேட்ச் வந்து நிறைய பேர் பிக் பண்றதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாவே இருக்குது. அடுத்து கிறிஸ் ஜோர்டான் அந்த டீமோட டெத்ல போலிங் பண்ணக்கூடிய பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவர் வந்து பாருங்க ஒரு 2 மேட்ச் கிட்ட 3 மேட்ச் கிட்ட வந்து விக்கெட் எடுக்காம இருக்காரு. விக்கெட் எடுத்தது 2 மேட்ச் தான், லாஸ்ட் மேட்ச்ல வந்து 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணாரு. எடுத்த அன்னைக்கு ஜோர்டான் நல்லா எடுப்பாரு, இல்லைன்னா எடுக்க மாட்டாரு. எலிஸ் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் பவுலர், எல்லா மேட்சுமே அவரால் ஒரு விக்கெட் வந்து ஷுவரா எடுத்து கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட பிளேயர் தான் எலிஸ். ஏன் அதே மாதிரி டெத்லயும் பவுலிங் பண்றாரு, மிடில்லயும் ஒரு சில ஓவர் அட்டாக் பண்றாரு. மெரிடித் அந்த டீமோட ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்ணக்கூடிய பிளேயர் அண்ட் டெத்ல ஒரே ஒரு ஓவர் போலிங் பண்ணுவாரு. விக்கெட் டேக்கிங் பவுலரா தான் இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் தவிர மீது எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஸோ ஜோர்டான், எலிஸ், மெரிடித். ஸோ ஜோர்டானை விட இந்த எலிஸும் மெரிடித்தும் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா 8 ஓவர் கவர் பண்ணிடுவாங்க 2 பேரும் சேர்ந்து. அதனால ஒரு விக்கெட் மினிமம் கண்டிப்பா எடுத்துருவாங்க. அண்ட் பிரதீக் டோலி பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுத்த அன்னைக்கு பயங்கரமா எடுப்பார், இல்லைன்னா எடுக்க மாட்டார். இந்த 2 மேட்ச் விக்கெட் எடுக்கல, அடுத்து ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு, அடுத்து விக்கெட் எடுக்கல, அடுத்து ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு. ஸோ விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது, பட் எடுத்த அன்னைக்கு பயங்கரமா விக்கெட் எடுப்பார். பட் எல்லாருமே இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஏன்னா ஆப்போனன்ட் வந்து ரனக்கட்ஸ் தான். அதனால நீங்க தைரியமா டோலிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல
யாரெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல இந்த எலிசு மெரிடிக் இந்த 2 பேரும் தான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ல பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ல சூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரைட்டு, வைடு, மெக்டர்மெட், டிம் டேவிட் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் தோலியை வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ 7 பிளேயர் வந்து இந்த டீம்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஸ்மால் லீக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மேத்யூ வெய்டு, மெக்டர்மெட் அண்ட் ரைட்டு. ஸோ இந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல எடுத்திருக்கோம். இதை நம்ம ஜீவனை மட்டும் மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவரு ஸ்கோர் பண்ணல அப்படின்னா ஓரளவுக்கு வந்து டாப் ஆர்டர்ஸ் வந்து பெஸ்டா கவர் பண்ணிடுவோம். பவுலிங் ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா ஜோர்டான், மெரிடித், டோலி, எலிசி. ஸோ கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கக்கூடியது எல்லாமே நம்ம பவுலரா தான் இருக்கும். ஸோ டிம் டேவிட் வந்து உங்களுடைய ட்ரம் பிக்கா இந்த டீம்ல வந்து இருப்பார். ஸோ டிம் டேவிட் வந்து ரிஸ்கா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து டிம் டேவிட் வந்து ஹோபர்ட்டுக்காக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுங்க. பட் ரொம்ப ரேர் தான், ஒரு 10% அவ்வளவுதான். அதனால நீங்க ட்ரம் பிக்கா யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டீம்ல. ரெனகட்ஸ்ல பாத்தீங்கன்னா டீகாக், ஃப்ரெஷர், சுதர்லாண்ட் அண்ட் ரோஜர். நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 4 பிளேயர் தான் எடுத்திருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு ட்ரம் பிக்கா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆடம் சாம்பா வந்து இந்த மேட்ச்ல உங்களுக்கு வந்து ட்ரம் பிக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து மேபி இருக்கலாம். இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் ஷுவன் மார்ஸ் இந்த 2 பேரையுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறவங்க வந்து ஒண்ணு ஃப்ரெஷருக்கு பதிலா ஷோன் மார்ஸை ட்ரை பண்ணி பாருங்க, ரோஜருக்கு பதிலா சாம்பாவை கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி சேஃபா இருக்கிறது பெஸ்ட். கேப்டன் வைஸ் கேப்டன்ல மேத்யூ வெய்டு, ஜோர்டான், சுதர்லாண்ட் இந்த 3 பேரையுமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கானதுல டீகாக், ரைட்டு, ஃப்ரெஷர் இந்த அதிரடியா ஆடக்கூடிய 3 பிளேயர்ஸையுமே நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் பிபிஎல் 26வது மேட்சான ரெனகட்ஸ் வெர்சஸ் ஹோபர்ட்டுக்கான ப்ரெடிக்ஷன். கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.